நம்ம தலை தோனியோட கடைசி மேட்ச் ஒருவேளை இன்னைக்கு மேட்சாக கூட இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படி கேட்டிங்கன்னா, அந்த லாஸ்ட் டைமே தலை தோனி அவர்கள் வந்து என்னோட கடைசி மேட்ச் சேப்பாக்கத்தில் ஆடுவேன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஒருவேளை வந்து சென்னை வந்து சேப்பாக்கத்தில் ஆடுற மேட்ச்சில், இன்னைக்கு நடக்கிற மேட்ச்சில் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு எதிரான இந்த மேட்ச்சில் வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா பிளே ஆஃப்க்கு போகிறதுக்குண்டான ஒரு சான்சஸ் இருக்குது. இதுக்கு அடுத்தது ஆட போகிற மேட்ச்சில் நம்ம வந்து ஆர்சிபி கூட மோதுறோம், அதுலேயும் வின் பண்ணோம் அப்படின்னா நம்ம பிளே ஆஃபில் வந்து நம்ம தகுதி பெற்றுவோம். நம்ம தலை தோனி அகைன் நம்ம சேப்பாக்கத்தில் பார்க்கலாம். அப்படி இல்லை ஆர்சிபி மேட்ச்சில் தோத்துட்டாங்கன்னா நம்ம தலை தோனி திரும்ப சேப்பாக்கத்தில் வரதுக்கான வாய்ப்புகளே இந்த வருஷத்தில் கிடையவே கிடையாது. அப்படி பார்க்கும்போது இந்த மேட்ச் தான் தலை தோனியோட கடைசி மேட்சாக இருக்கிறதுக்கு உண்டான அத்தனை வாய்ப்புகளும் இருக்கு. டாஸ் வின் பண்ண ராஜஸ்தான் வந்து பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்ததாக வரப்போற நம்ம டீமோட பேட்டிங் வந்து எப்படி இருக்க போதோ தெரியல. தலை தோனியோட கடைசி மேட்சாக இருக்கக்கூடாதுன்றதுல மட்டும் ரசிகர்களாக இருக்க நம்மளோட எண்ணங்கள் எல்லாமே அப்படிதான் இருக்குது. பட் ஆனால் இந்த மேட்சை வின் பண்ணதும் இல்லாமல் ஆர்சிபி மேட்சை வின் பண்ணி பிளே ஆஃப்ல ஆடி பிளே ஆஃப்ல வின் பண்ணி ஃபைனலுக்கு வந்து ஃபைனலில் கப்பு வின் பண்ணாங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். 2011 ஓடிஐ வேர்ல்டு கப் எப்படி இந்தியாவுக்காக வாங்கி கொடுத்தாரோ அந்த மாதிரியே வந்து சிஎஸ்கே டீம் வந்து அவருக்கு இந்த மேட்சை வின் பண்ணி அவர் கப்பு கொடுத்தா சந்தோஷமா அவர் வந்து போவார். அவரை பொறுத்த வரைக்கும் இந்த கப்புலாம் முக்கியம் கிடையாது, ஃபேன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் தான் முக்கியம். ஃபேன்ஸ்க்காகவே இந்த வருஷம் அவர் ஆடுறாரு. சிஎஸ்கேவோட கோச் ஆனால் ஸ்டீஃபன் ஃபிளமிங்கோ வந்து சொல்லியிருக்கிறாரு, தோனி அவர்கள் வந்து அவரோட ஃபேன்ஸ்க்காக தான் இந்த வருஷம் ஆடுறாரு, அவர் பெயின்லாம் தாண்டி அவர் வழியெல்லாம் தாண்டி ஃபேன்ஸ்க்காக தான் ஆடுறாருன்னு நம்ம சொல்லியிருந்தாரு. அதே நேரத்தில் வந்து ஜிடியோட ரஷித் கான் என்ன சொல்லியிருக்காருன்னா, கடைசி மேட்ச்ல போலிங் போடும்போது 3 சிக்ஸ் அடிச்சாலும் 4 சிக்ஸ் அடிச்சாலும் பரவாயில்ல தான் நான் போலிங் போட்டேன். அந்த 3வது பால் டிஆர்எஸ் கூட நான் கேட்டிருக்க மாட்டேன், இந்த தெவாட்டியா தான் வந்து கேட்டா போல, மற்றபடி எனக்கு எந்த எண்ணமும் கிடையாது. அவருக்கு போலிங் போடணும், திருப்பி இந்த சான்ஸ் கிடைக்காதுன்ற ஒரே ஒரு எண்ணம் தான் இருந்துச்சு, அதனாலே நான் போலிங் போட்டுட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. கூட ஆடுற பிளேயரை வந்து ஒரு ரசிகராக மாறும்போது எப்பவுமே ரசிச்சிட்டு இருக்க நம்மள மாதிரி ரசிகர்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டமா இருக்கும்ன்றத புரிஞ்சுதான் தன்னோட வழியை பொறுத்துட்டு ஆடிட்டு இருக்காரு. இன்னைக்கு மேட்ச் கண்டிப்பாக வந்து அவரோட கடைசி மேட்சாக இருக்கக்கூடாது, அது ஃபைனலாக தான் இருக்கணும்ன்ற ஒரு பேர் ஆசையோட பாய்.